Welcome once again to Words of Life. மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். We've been studying through the Bible in these days. இந்த நாட்களிலே வேதாகமம் முழுவதையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We started in Genesis. ஆதியாகமத்திலே நாம் ஆரம்பித்தோம். And now we have reached the Gospel of Luke. இப்பொழுது லூக்கா சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம். We come to chapter 11. நாம் 11ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். In Luke chapter 11, லூக்கா 11ஆம் அதிகாரம், Jesus spoke a parable, இயேசு ஒரு உவமையை கற்றுக் கொடுத்தார். which is a warning for us. அது நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. He said, when the unclean spirit, verse 24, goes through a man, it passes through waterless places seeking rest and then says, I'll return to the house from which I came. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்கிறது. And when he comes there, he finds the house swept and in order. அது வரும்பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு, So he goes and takes 7 other spirits more evil than itself. தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறது. And they go and live there. அங்கே குடியிருக்கிறது. And listen to this, the last state of that man becomes worse than the first. அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கிறது. So what is he trying to say? ஆகவே அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? Let's take the example of some bad habit you have. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை Whatever it எடுத்துக்கொள்ளும். is, என்னவா இருந்தாலும் every சரி, bad habit has an opposite good habit. ஒவ்வொரு கெட்ட பழக்கத்திற்கும் எதிராக ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது. Do you have the habit of having dirty thoughts? உங்களுக்கு அசுத்தமான எண்ணங்கள் வருகிறதா? Well, the opposite of that is good thoughts. அதற்கு எதிர்மாறான ஒன்று நல்ல எண்ணங்கள். If you have hateful thoughts, the opposite of that is loving thoughts. பகைக்கக்கூடிய எண்ணங்கள் உரிமையினால் அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எண்ணங்கள். If you have proud thoughts, the opposite of that is humble thoughts. பெருமையான எண்ணங்கள் இருந்தால் அதற்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய தாழ்மையான எண்ணங்கள். Every evil has got its opposite good. ஒவ்வொரு தீமைக்கும் நேர்மறையாக எதிராக ஒரு நன்மையான காரியம் இருக்கிறது. Supposing you get rid of one evil thing in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்களானால், by God's grace, தேவனுடைய கிருபையினாலே, and you don't replace that empty place in your heart with something good. அந்த உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வெறுமையான இடத்தை நன்மையினாலே நிரப்பாவிட்டால், For example, you have forgiven somebody உதாரணமாக who did some evil to you. உங்களுக்கு தீமை செய்த ஒருவரை நீங்கள் மன்னித்து You விட்டீர்கள். hated him for so long, நீங்கள் எவ்வளவு நாட்களாக அவரை வெறுத்திருக்கிறீர்கள். and now you decide, okay, I'll forgive him. இப்பொழுது நான் மன்னிக்கிறேன் என்று And தீர்மானித்து you really forgive him. உண்மையாலுமே மன்னித்து விட்டீர்கள். And like people say, ஜனங்கள் சொல்வது போல, I don't have anything in my heart against him. என் உள்ளத்திலே உங்களுக்கு யார் மீதும் என்றும் ஒரு விரோதம் இல்லை என்று Have you சொல்கிறார். heard that statement? இப்படி சொல்வதை Oh கேட்டிருக்கீங்களா? brother, I don't have anything in my heart against that person. அந்த நபருக்கு விரோதமா எண்ணத்திலே ஒன்றுமே இல்லை என்று That is சொல்கிறார். the situation here. அதுதான் இங்கே சொல்லப்பட்ட The heart is clean and empty. அந்த இருதயமானது வெறுமையாய் இருக்கிறது. It's just a matter of time before 8 demons come and spoil that man completely. 8 பிசாசுகள் அங்கே உள்ளே வந்து அந்த மனிதனை கெடுப்பதற்கு அது கொஞ்சம் காலம்தான் தாழ்த்தி போகும். To fill your heart with love for that person. உங்களுடைய உள்ளமானது அந்த நபரின் மீது இருக்கக்கூடிய சிநேகத்தினாலே It நிறைந்திருக்க doesn't வேண்டும். mean you have to go and visit him. நீங்கள் அடிக்கடி அவரை போய் சந்திக்க வேண்டும் என்ற தேவையில்லை. Jesus loved all the Pharisees. He didn't keep on visiting their homes. இயேசு எல்லா பரிசலையும் நேசித்தார். எல்லாருடைய வீடுகளுக்கும் போய் கொண்டிருக்கவில்லை. It doesn't mean that you have to meet him even. நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றும் கூட கிடையாது. Love is an attitude. அன்பு என்பது ஒரு மனப்பான்மை. You have an attitude of love towards everybody in the world. உலகத்தில் எல்லார் மீதும் அன்புள்ள ஒரு மனப்பான்மை கொண்டிருக்க It's வேண்டும். not enough to say, I've got nothing in my heart against somebody. இந்த உள்ளத்திலே யாருக்கும் விரோதமே ஒன்றும் இல்லை என்று சொல்வது போதாது. That is the empty heart into which 8 demons can come. 10 அசுத்தாவி உள்ளே வரக்கூடியதான ஒரு வெறுமையான ஒரு இருதயம் தான் அது. And then we read in Luke chapter 12. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Jesus speaks about the leaven of the Pharisees, which is hypocrisy, in verse 1. அங்கே 1ஆம் வசனத்திலே பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து இயேசு பேசுகிறார். There are 3 types of leavens that Jesus spoke about. இயேசு பேசின 3 விதமான புளித்த மாவு இருக்கிறது. The leaven of the Pharisees, பரிசேயருடைய புளித்த மாவு, which is hypocrisy. அது மாய்மாலம். The leaven of the Sadducees, he spoke in Matthew 16, மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சதுசேயருடைய புளித்த மாவு, which is the leaven of not believing in the supernatural. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை விசுவாசிக்காமல் இருப்பது. They don't believe in angels, they don't believe in the resurrection. அவர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசம் இல்லை, தூதர்களை அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. And the third is the leaven of the Herodians. மூன்றாவது ஏரோதினுடைய புளித்த மாவு. That's mentioned in Mark 6. அது மார்க் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. These are 3 types of leavens. இவைகள் 3 விதமான புளித்த The மாவுகள். Pharisees had all their doctrines right, பரிசேயர்களுக்கு தங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் நேர்த்தியாக but they இருந்தது. were hypocrites. ஆனாலும் அவர்களோ They did not மாய்மாலக்காரர்கள். live according to what they believed. தாங்கள் நம்பின காரியங்களின்படி வாழவில்லை. And that is the condition of many Christians. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. Evangelical, fundamental in doctrine, சுவிசேஷ குழுவினத்திலேயும் சரி, but பல குழுக்களிலும் விதமான தவறான கருத்து இருக்கிறது. hypocrites in their life. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே Their doctrines are all right.
அவருடைய உபதேசங்கள் எல்லாம் சரியா இருக்கிறது. The second group of Christians are like the Sadducees. இரண்டாவது கூட்ட விசுவாசிகள் சதுசேயர்களைப் போல They don't believe God does any miracles. தேவன் அற்புதங்களை செய்ய மாட்டார் என்று God நம்புகிறார்கள். doesn't answer any prayers. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். We've just got to somehow survive. Nothing supernatural happens. நாமத்தான் வாழ வேண்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் நடக்காது என்று சொல்கிறார்கள். We have to live just like all other human beings. மற்ற எல்லா மனிதர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்று They சொல்கிறார்கள். don't believe all the doctrines in Scripture. வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா உபதேசங்களையும் நம்புவதில்லை. The third group of Christians மூன்றாவது கூட்ட கிறிஸ்தவர்கள் are the Herodians, followers of Herod, ஏரோதை பின்பற்றுகிற மற்ற ஏரோதியர்களைப் போல இருக்கிறார்கள். who can enjoy, like I said, John the Baptist, and enjoy the sexual dance of Salome also. நான் சொன்னது போல அவர் யோவான் ஸ்நானகனுடைய நல்ல வார்த்தைகளை கேட்பதிலே சந்தோஷப்படுவனாய் இருக்கிறான். அதே சமயத்திலே ஆபாசமான நடனம் சலோமினுடைய நடனத்தை கண்டு களிக்கிறவர்களாயும் இருக்கிறார். Worldly Christians உலக பிரகாரமான who go to the church and watch filthy movies at the same time. சபைக்கும் போவார்கள், அதே சமயத்தில் அசுத்தமான படங்களையும் பார்ப்பார்கள். Now you would think the worldly Christians are the worst. உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் தான் மோசமானவர்கள் என்று நீங்கள் And எண்ணலாம். these people who don't believe in miracles are second worst. இரண்டாவது மோசமானவர்கள் அற்புதங்களிலே நம்பிக்கை And இல்லாதவர்கள். the Pharisees are the best of the three. இந்த மூன்று கூட்டங்களிலுமே பரிசேயர்கள் தான் நல்லவர்கள் என்று But எண்ணலாம். it wasn't like that. ஆனாலும் அது அப்படி இல்லை. Jesus' greatest enemies were the Pharisees, not the Sadducees or the Herodians. இயேசுவின் மிகப்பெரிய விரோதிகள் பரிசேயர்கள் தான், சதுசேயர்களோ ஏரோதிகளோ அல்ல. So if you stand up for God today like Jesus did, ஆகவே இன்றைக்கு இயேசு நின்றது போல தேவனுக்காக நிற்கும் பொழுது who do you think will oppose you? உங்களை எதிர்ப்பவர்கள் யார் என்று Not எண்ணுகிறீர்கள்? the worldly Christians. உலக பிரகாரமான They'll கிறிஸ்தவர்கள் probably leave you alone. அவர்கள் உங்களை தனியே விட்டு விடுவார்கள். Not the liberal Christians who got wrong doctrine. தவறான உபதேசங்களை வைத்திருக்கக்கூடியதான விடுதலை உள்ள கிறிஸ்தவர்களைப் போல அல்ல. They'll leave you alone too. அவர்களும் உங்களை தனியே விட்டு The விடுவார்கள். people who will oppose you are the people who are evangelical in their doctrine. உங்களை எதிர்க்க போகிறவர்கள் தங்களுடைய உபதேசத்தை சுவிசேஷ உபதேசம் வைத்திருக்கிறவர்கள் தான் உங்களை எதிர்க்க போகிறார்கள். I found that myself. நானே இதை பார்த்திருக்கிறேன். That the people who oppose me the most are the people whose doctrines are all correct. என்னை அதிகமாக எதிர்க்கிறவர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். Why? ஏன்? Because their hypocrisy is exposed. அவருடைய மாய்மாலமானது வெளியரங்கமாக்கப்படுகிறது. Their love of money is exposed. அவருடைய பண ஆசையானது வெளியரங்கமாக்கப்படுகிறது. Their love of honor is exposed. கனத்தை அவர் நேசிக்கிறார்களே அது வெளியரங்கமாக்கப்படுகிறது. That's exactly why they hated Jesus. அது இதே காரணத்தின் நிமித்தமாக தான் இயேசுவையும் அவர்கள் வெறுத்தார்கள். So, ஆகவே these are the three leavens. இந்த மூன்று புளித்த மாவுகளை குறித்து நான் And then we read, மீண்டும் while வாசிக்கிறோம். Jesus was speaking this fantastic message about standing as a witness for him before rulers and authorities who persecute the disciples. தம்முடைய சீஷர்களை உபத்திரவப்படுத்தின அதிகாரிகள் தலைவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்கிற In காரியத்தை verse குறித்து 11 இயேசு and 12, 11-12 it வசனங்கள். says the Holy Spirit will tell you that moment what you should say. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேச வேண்டுமோ அதை ஆவியானவர் உங்களுக்கு அறிவிப்பார் என்று And சொல்கிறார். someone raises his hand in the crowd and says, Master, I got a question. அங்கே ஒருவன் ஜனக்கூட்டத்திலே கையை தூக்கி எஜமானனே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்று You சொல்கிறார். would think it's a question about how to witness for the Lord in a time of persecution. உபத்திரவத்தின் நாட்களிலே ஆண்டவருக்காக எப்படி நிற்பது என்கிறதை பொறுத்த ஒரு கேள்வி என்று நீங்கள் எண்ணலாம். But what is his question? அவனுடைய கேள்வி என்ன தெரியுமா? He says, my brother is not dividing the property with me after my father died. எங்க தகப்பனார் மரித்து விட்டார், என்னுடைய சகோதரன் என்னோடு கூட சொத்தை சரியாக பங்கிடவில்லை He's என்று சொல்கிறார். listening to this fantastic spiritual message and he's thinking of how to get Jesus to influence his brother to get his money. அருமையான ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எப்படி இயேசுவை கூப்பிட்டு என்னுடைய சொத்தை பங்கிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். Now what's wrong in getting your share of the money after your father died? உங்களுடைய தகப்பனார் மரித்த பிறகு உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைப்பதிலே என்ன தவறு இருக்கு? He wasn't telling Jesus that he wanted more than 50%. 50% அதிகமாக எனக்கு சொத்து வேண்டும் என்று அவன் இயேசுவிடத்தில் கேட்கவில்லை. He was asking for what was right. எது நேர்மையானதோ அதை தான் கேட்கிறான். And Jesus said, இயேசு I'm சொன்னார், not a judge for these things. இவர்களுக்கு நான் நியாயாதிபதி இல்லை என்று I didn't சொல்கிறார். come here to do these things. இவைகளெல்லாம் செய்வதற்கு நான் வரவில்லை That என்று man சொன்னார். should have gone to Moses and his followers. அவன் மோசேயின் இடத்திலும் அவனை பின்பற்றுவதிலும் போய் கேட்டிருந்திருக்க வேண்டும். The mistake he made was he came to Jesus. அவன் செய்த தவறு என்னவென்றால் அவன் இயேசுவிடத்திலே வந்தான். You can't go to Jesus and even ask for a simple thing like tell my brother to divide the property with me. என்னுடைய சகோதரத்திலே என்னோடு கூட சொத்தை பங்கிட சொல்லுங்கள் என்று கூட ஆண்டவரிடத்தில் கேட்க முடியாது. You can go to some earthly judge for that. அதற்காக பூமிக்குரிய நியாயாதிபதி. But you go to Jesus and pray about this. நீங்கள் இயேசுவிடத்தில் போய் ஜெபித்தால் He'll say the same thing. அதே காரியத்தை தான் சொல்லுவார். Don't ask me for all that. இவையெல்லாம் என்னிடத்தில் கேட்க வேண்டாம். I'm teaching you how to be prepared for heaven, to have riches in heaven. பரலோகத்திலே ஐஸ்வரியத்தை சேர்ப்பது எப்படி, பரலோகத்துக்கு போவதற்கு எப்படி ஆயத்தமாவது என்பதை குறித்து தான் நான் Not how to பிரசங்கிக்கிறேன். get more property on earth. பூமியிலே அதிக சொத்து சேர்ப்பதற்கு எப்படி என்று நான் I'll tell you how to பிரசங்கிக்கிறேன். give up that property. வேண்டுமானால் இதை விட்டுவிடு. So a lot of people, அநேக ஜனங்கள் then they go to court fighting for property. They say, Lord, please help us. அவர்கள் கோர்ட்டுக்கு போகிறார்கள், சொத்துக்காக சண்டை போடுகிறார்கள். ஆண்டவர் எனக்கு உதவி You think the Lord's going to help them? ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார் He என்று hasn't நினைக்கிறீர்களா? changed. அவர் இயேசு Then மாறவில்லை. he told this man, பிறகு இந்த மனிதர் சொன்னார், beware of covetousness. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிரு. Now, was this man covetous when he was asking for his legitimate share of property? தனக்கு கிடைக்க வேண்டிய நேர்மையான காரியம் கிடைப்பதற்காக எண்ணினானே இவன் பொருளாசை உள்ளவனா? Yes. When you don't have faith that God will give you whatever you're supposed to get. எனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தேவன் எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் இல்லாவிட்டால், You think God could not have made that brother share his property with him?
தன்னுடைய சகோதரனுக்கு சொத்தை கொடுக்காமல் தேவன் அப்படியே விட்டுருப்பார் என்று எண்ணுகிறீர்களா? God could have taken away that brother's life, he'd have got the whole property. அவனுடைய வாழ்க்கை ஜீவனை எடுத்துக்கொண்டால் முழு சொத்தும் இவனுக்கு வந்து சேரும். God can do anything. தேவனால் எதையும் செய்ய முடியும். So trust God to give you whatever is right for you. ஆகவே உங்களுக்கு நேர்மையாய் வந்து சேரக்கூடிய காரியங்களுக்காக தேவனிடத்தில் நம்பிக்கை If வையுங்கள். you don't get it, உங்களுக்கு கிடைக்காவிட்டால் just praise the Lord. ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். So then he told the story of a rich man who kept on increasing his barn, size of his barns. தன்னுடைய தானிய களஞ்சியத்தை பெரிதாக்கி கொண்டே போன ஒரு ஐஸ்வரனை குறித்து சொல்கிறார். And the Lord said to him, you're a fool, you'll die tonight, what will happen? இந்த இரவிலே நீ மரித்து விட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்று ஆண்டவர் கேட்கிறார். So Jesus said, is a man, verse 21, who's 21ஆம் வசனம், not rich towards God. தேவனிடத்தில் ஐஸ்வரியவானாய் இராமல். That's a beautiful expression. இது அருமையான ஒரு பதம். Are you rich towards God? நீங்கள் தேவனிடத்திலே ஐஸ்வரியவான்களா இருக்கிறீர்களா? Or are you rich only towards yourself? அல்லது நீங்கள் உங்கள் பக்கமே ஐஸ்வரியவான்களா இருக்கிறீர்களா? Are you rich towards God? தேவன் பக்கத்திலே நீங்கள் ஐஸ்வரியவான்களா I don't இருக்கிறீர்களா? mean giving money to God. தேவனுக்கு பணத்தை I கொடுப்பதை don't குறித்து think God பேசவில்லை. wants your money first. தேவனுக்கு முதலாவது உங்கள் He பணம் wants your தேவையில்லை. life and your time. உங்களுடைய வாழும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய நேரமும் How தான் much of your ஆண்டவருக்கு தேவை. life have you given to God? உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு How தேவனுக்கு much of your கொடுத்திருக்கிறீர்கள்? time, your ambitions, your plans? உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய அபிலாஷையை, உங்களுடைய லட்சியங்களை தேவனுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? And Jesus said, verse 34, 34 where your treasure is, உங்கள் there will பொக்கிஷம் எங்கே your இருக்கிறதோ heart be also. அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. Now we find another statement that Jesus made here in verse 51. 51ஆம் வசனத்திலே இயேசு இன்னொரு வாசகத்தை சொல்கிறார். This is repeated in other gospels too. இது மற்ற சுவிசேஷங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. Well, we call him the Prince of Peace. அவரை சமாதானத்தின் அதிபதி என்று அழைக்கிறோம். But he says here, ஆனா இங்கே சொல்கிறார், do you think I came to give peace on this earth? பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணுகிறீர்களா? You'd say, yes, Lord. ஆம் ஆண்டவர் என்று No, சொல்கிறார். he said, no. இல்லை 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 என்று சொல்கிறார். I came to bring division. சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க How வந்தேன் many என்று சொல்கிறார். Christians have understood this? எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொண்டார்கள்? That Jesus came to bring division. இயேசு பிரிவினையை உண்டாக்க வந்தார் என்று எத்தனை பேர் Many விசுவாசிக்கிறார்கள்? people think division is from the devil. பிரிவினை என்றாலே பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று அநேகர் எண்ணுகிறார்கள். Please read Luke 12:51. தயவு செய்து லூக்கா 12:51 வாசித்து பாருங்கள். Jesus came to bring division. இயேசு பிரிவினை உண்டாக்க He வந்தார். came to divide people even in a family. ஒரு குடும்பத்திலே உள்ள மக்களை கூட பிரிக்க முடியாது இயேசு In a வந்தார். family, ஒரு குடும்பத்திலே 3 will be one side, 2 will be the other side. மூவர் ஒரு பக்கமும் இருவர் மறுபக்கம் இருப்பார். Father will be against son, தகப்பன் மகனுக்கு விரோதமாய், daughter against mother, மகள் தாய்க்கு விரோதமாய், and like that. இப்படி பிரிவினை In a home. ஒரு குடும்பத்திலே. How many millions of homes in the world have become like that after Christ came? கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு எத்தனை லட்சக்கணக்கான குடும்பங்கள் இப்படி மாறிவிட்டது. One person's converted. ஒரு மனிதன் மனம் Two are திரும்பினார் converted. அல்லது இருவர் மனம் 3 are திரும்பினார், not. மூன்று மனம் The whole திரும்பினார், is divided. அந்த குடும்பம் பிரிந்திருக்கிறது. 2 people are seeking to go to church to follow the Lord. இரண்டு பேர் இயேசுவை பின்பற்ற முடியாது சபைக்கு போக 3 பிரயாசப்படுகிறார்கள். people want to go to the movies. மூன்று பேர் சினிமாவுக்கு போக விரும்புகிறார்கள். There's divided. அவர்கள் 3 பிரிந்திருக்கிறார்கள். people want to sit and watch some filthy thing on television. 2 people leave the room and go somewhere else. மூன்று பேர் உட்கார்ந்து ஆபாசமான காரியங்களை டிவியிலே பார்க்க விரும்புகிறார்கள். இருவர் எழுந்து வேறு எங்கேயோ போய் விடுகிறார்கள். There's a division in that home. அந்த குடும்பத்திலே பிரிவினை The இருக்கிறது. family was perfectly united in sin up till then. அதுவரை இந்த குடும்பமானது பாவத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தது. They were joining hands in sin and filth. பாவத்திலேயும் அசுத்தத்திலேயும் கைகோர்த்து கொண்டிருந்தார்கள். 2 decided to be clean, இருவரோ சுத்தமாக இருக்க to தீர்மானித்தார்கள். leave the slum அந்த சேரியை விட்டுவிட தீர்மானித்தார்கள். and live hygienically. துப்புரவான வாழ்க்கை வாழ The தீர்மானித்தார்கள். other 3 loved the slum. மற்ற மூன்று பேரோ சேரி பகுதியை That's a நேசித்தார்கள். division. அங்கே ஒரு பிரிவினை. So remember this. ஆகவே இதை Even ஞாபகத்தில் in a வைத்துக் கொள்ளுங்கள். church it can happen. ஒரு சபையிலும் கூட இப்படி Some நடைபெற people முடியும். think anyone who divides the church is the devil. சபையை பிரிக்கிற யாரா இருந்தாலும் பிசாசு என்று No, it எண்ணுகிறார்கள். could be Jesus. இல்ல இயேசு கூட பிரிக்க Who is முடியும். calling out people who are wholeheartedly seeking after him. முழு இருதயமாய் இயேசுவை தேடுகிறவர்களை தேவன் அழைக்கிறார். Further, மீண்டுமாய் you read in Luke chapter 13 something about accidents. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே விபத்துக்களை You குறித்து know, சில the காரியங்களை wonderful வாசிக்கிறோம். thing is the Bible has got an answer for everything. அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் வேதத்திலே பதில் உண்டு. He said, somebody told him about the Galileans whom Pilate killed. பிலாத்து கொன்ற கலிலேயை குறித்து ஒரு சில இயேசுவிடத்திலே கேட்டார்கள். And he says, well, there are evil people who kill people in the world. ஆம், தீமையானவர்கள் உலகத்திலே மக்களை கொல்லுகிறவர்கள் But இருக்கிறார்கள். it's not, that doesn't mean that they were the biggest sinners in Galilee. ஆகவே கொல்லப்பட்டவர்கள் கலிலேயாவே மிகப்பெரிய பாவிகள் என்று பொருள் அல்ல. Or he said, you know that other day when some tower fell in Siloam, verse 4, 4ஆம் வசனத்திலே சீலோவாமிலே கோபுரம் விழுந்தது என்று தெரியுமா உங்களுக்கு? and some people died. அதிலே ஒரு சிலர் மரித்தார்கள். Do you think those people, those 18 of them, were worse sinners than all the others in Jerusalem? எருசலேமில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த 18 பேர் அதிகமான பாவிகள் என்று எண்ணுகிறீர்களா? When an accident like that happens, இப்படி ஒரு விபத்து நடக்கும் பொழுது what does it prove? அது என்ன நிரூபிக்கிறது? Don't say that that was God's judgment on those people who died. அங்கே மரித்த மக்கள் மீது தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு. Here is an answer. இங்கே ஒரு பதில் இருக்கிறது. It's a warning to everybody. Repent, otherwise we'll all perish. மனந்திரும்புங்கள், இல்லாவிட்டால் நாம் எல்லாருமே கெட்டு போகும் என்கிறதான ஒரு எச்சரிப்பு எல்லாருக்கும் வருகிறது. Another
example we see again Jesus healing on the Sabbath in verse 10. 10ஆம் வசனத்தில் மீண்டுமாய் ஓய்வு நாளிலே ஒருவனை சுகமாக்குகிறார். A woman who had been bent down so she couldn't straighten her back for 18 years. 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். Now we would say that was probably some sickness of curvature of the spine. அது முதுகு தண்டிலே இருக்கக்கூடிய ஒரு வளைவு நிமித்தமாய் வந்த வியாதி என்று சொல்லலாம். Maybe. But the one that caused it was an evil spirit. ஆனால் இந்த வியாதியை உண்டாக்கினது ஒரு அசுத்தமான ஆவி. Not everyone who has a spinal problem. முதுகு தண்டிலே பிரச்சனை இருக்கிற எல்லாரும் பிசாசினாலே பிரச்சனைப்பட்டல்ல. இந்த குறிப்பிட்ட விஷயம். Don't take this example and say anybody who's got a spinal problem has got a devil. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு முதுகு தண்டிலே பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே பிசாசு இடத்துல வந்தது என்று சொல்ல வேண்டாம். In this particular case Jesus had discernment. இந்த குறிப்பிட்ட விஷயத்திலே இயேசுவுக்கு பொறுத்தறிவு இருந்தது. Particular case is from the devil. இந்த குறிப்பிட்ட நபருக்கு பிசாசு நிமித்தமாய் வந்தது என்று சொன்னார். And so Jesus called her. ஆகவே இயேசு அவளை அழைத்தார். And what a word he said. அவர் என்ன வார்த்தை சொன்னார்? Woman, you are freed from your sickness. உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார். And to all women who are listening to me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும், listen to the words of Jesus. இயேசுவின் வார்த்தையை கவனித்து கேளுங்கள். You are freed. நீ விடுதலையாக்கப்பட்டாய். You are liberated. நீ விடுதலை அடைந்து விட்டாய். Trust him. அவரை நம்புங்கள். Not just sickness. வியாதிக்கு மட்டுமல்ல. Anything that's binding you. உங்களை எந்த காரியம் கட்டி வைத்திருந்தாலும் சரி, ஒரு பாவம், bitterness, ஒரு கசப்பு, some unforgiving spirit, மன்னிக்க முடியாத ஆவி, has made you spiritually crooked and bent down. இதை ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை கூனியாக வளைந்து காணப்பட்டது. Instead of being straight with your head lifted up for the glory of God, தேவ மகிமைக்காக தலை நிமிர்ந்து காணப்படுகிற வாழ்க்கைக்கு பதிலாக bending down, நீங்கள் கீழே குனிந்தே காணப்படுகிறீர்கள். Jesus says, இயேசு சொல்கிறார், you are free. நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். The devil need not bind you anymore, sister. இனிமேலும் சகோதரி உன்னை பிசாசு கட்டி வைக்க தேவையில்லை. Woman, you are freed. நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய். Listen to that word. இந்த வார்த்தையை கேளுங்கள். And she was made erect. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். And the whole synagogue should have erupted in joy. அங்கே முழு தேவ ஆலயமும் சந்தோஷத்தினாலே வெடித்து சிதறிக்க வேண்டும். All the elders there with their long faces, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாரும் நீண்ட முகத்தை வைத்து more worried about that tradition than this one woman being liberated after 18 years. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டாலே அதை காட்டிலும் தங்களுடைய பாரம்பரியத்திலே அதிக பாரமாய் இருந்தார்கள். Rebuked them. இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். He says, you fellas, if your donkey needs water, you'll untie your donkey and take it away on a Sabbath day to the water. ஒரு நாளிலே உங்கள் கழுதைக்கு தண்ணீர் தேவைப்பட்டதனால் கழுதையை அவிழ்த்து நீங்கள் தண்ணீரை கூட்டி செல்வீர்கள். And can't we untie this woman whom Satan has bound for 18 years? சாத்தான் 18 ஆண்டுகளா கட்டி வைத்திருக்கிறானே, இந்த ஸ்திரியை நான் விடுதலையாக்க வேண்டாமா? You know, and some sicknesses are the work of the devil. There's சில no doubt about வியாதிகள் it. பிசாசினாலே வந்தது, அது சந்தேகமே இல்லை. Not all, but some. எல்லா வியாதிகளும் கிடையாது, ஒரு சில வியாதிகள் பிசாசினாலே வருகிறது. இங்கே அது ஒரு உதாரணம் இருக்கிறது. Further in Luke chapter 14, லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Jesus spoke about when he saw certain guests at feasts taking the best place of honor at the table, verse 7. 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சில விருந்தாளிகள் அவர்கள் விருந்திலே முதன்மையான இடங்களை தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். He said, listen, கவனிங்கள் என்று இயேசு சொல்கிறார். Whenever you are invited to a feast, எப்பொழுது நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்படுகிறீர்களோ, go and take the last place. போய் தாழ்ந்த இடத்தில் உட்காருங்கள். So that அப்பொழுது the one who is invited you will tell you, no, you got to come and sit up high. உங்களை அழைத்தவன் இல்லை சிநேகிதனே உயர்ந்த இடத்திலே வந்து உட்கார் என்று உங்களை கூப்பிடுவான். Spiritually, ஆவிக்குரிய what I am trying to say is, நான் என்ன சொல்கிறேன் என்றால், that those who exalt themselves will be humbled, தங்களை உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், and those who humble themselves will be exalted. தங்களை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். And he also said, அதோடு கூட அவர் சொன்னார், when you organize a feast, நீங்கள் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணும்போது, don't invite those who can invite you back. மீண்டுமாய் உங்களை திரும்ப விருந்துக்கு அழைக்கிறவர்களை நீங்கள் அழைக்க வேண்டாம். It's a general principle. இது ஒரு பொதுவான கோட்பாடு. He is not saying that you must only invite poor people. ஏழைகளை மட்டுமே நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. You can take the words of Jesus and make a law out of it. நீங்கள் இயேசுவின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதிலேயே ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணலாம். Try to understand the spirit of it. அல்லது அதனுடைய ஆவியை உணர அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம். It doesn't mean that you should never invite anybody who has the ability to invite you back. ஆகவே உங்களை மீண்டுமாய் விருந்துக்கு அழைக்க திராணியுள்ள ஒருவரையும் விருந்துக்கு கூப்பிட கூடாது என்ற பொருள். But what is the principle? அந்த கோட்பாடு என்ன? The principle is, don't invite a person with the expectation that he will invite you back. அவர் உங்களை திரும்பமாய் மீண்டுமாய் அழைப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட ஒருவரை விருந்துக்கு அழைக்க வேண்டாம். But don't have any expectation. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம். Do good without expecting anything in return. எதையும் மாறுதரமாக எதிர்பார்த்து எந்த நன்மையும் செய்ய வேண்டாம். And God will reward you at the resurrection of the righteous, verse 14. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே தேவன் உனக்கு பதில் கொடுப்பார். And then Jesus spoke that well-known parable about the person who invited others for a meal and they wouldn't come. விருந்துக்கு மற்றவர்களை அழைத்த ஒரு மனிதனுடைய உவமையை குறித்து இயேசு சொல்கிறார். And the
Master said, go and call all the poor and the crippled and the blind, verse 21. 21ஆம் வசனத்திலே தெருவிலே போய் இருக்கக்கூடிய ஊனரையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். That was a word to the Jews. இது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. God called them and they wouldn't respond to Jesus' call. தேவன் இவர்களை அழைத்தார், ஆனால் இயேசுவினுடைய அழைப்புக்கு யூதர்கள் பதில் கொடுக்கவில்லை. He was warning them, I'm going to leave you people and go to others whom you consider crippled and lame. I'll take them into God's kingdom. ஆகவே உங்களை நான் விட்டுவிட்டு நான் இப்பொழுது வேறு இடத்துக்கு போகிறேன், நீங்கள் சப்பானிகள் குருடர் என்று எண்ணுகிற யார் எண்ணுகிறீர்களோ அவர்களை நான் அழைக்க போறேன் என்று சொல்கிறார். In spite of all this preaching, இந்த எல்லா பிரசங்கத்தின் நிமித்தமாக still great multitudes were following with him in verse 25. 25ஆம் வசனத்திலே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்து கொண்டே And இருக்கிறார்கள். he turned and spoke to them some of the hardest words that he ever spoke to anybody. எப்பொழுதுமே கடினமாய் இதுவரை பேசுகிற வார்த்தைகள் அங்கே பேசுகிறார். What was that? அது என்ன? The three conditions of discipleship. சீஷத்துவத்திற்கு 3 நிபந்தனைகள். Number 1, முதலாவது நிபந்தனை, you must love me more than father, mother, wife, children, brothers, sisters, verse 26. 26ஆம் வசனமானது தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரன் சகோதரிகளை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்க வேண்டும். That's the meaning of hate father, mother, brother, sister. தகப்பனையும் தாயும் வெறுக்க வேண்டும் என்றால் இதுதான் பொருள். It means compared to your love for me, there must be no love for them. நீ என்னிடத்திலே வைத்திருக்கிற அன்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவரிடத்தில் அன்பில்லாத ஒரு நிலைமை. It's not that you shouldn't love them. அன்பு வைக்க கூடாது என்ற பொருள் அல்ல. Same Jesus said, honor your father and mother. அதே இயேசுவே உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இருக்கிறார். In Mark chapter 7. மார்க் 7ஆம் அதிகாரத்தில். But ஆனால் that must be so little compared to your love for Jesus. இயேசுவுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற அன்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அன்பு குறைவானதா இருக்கும். Supposing your love for your father and mother is like the light of the stars. உங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் வைத்திருக்கிற அன்பானது நட்சத்திரங்கள் வெளிச்சத்தை போல இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களுக்கு ஒளி உண்டா? Yes. ஆம், ஒளி உண்டு. So you must love your father. அவங்க தகப்பனையும் தாயும் நேசிக்க வேண்டும். But what happens when the sun rises? ஆனால் சூரியன் உதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? That light disappears. நட்சத்திரங்கள் ஒளியானது மறைந்து போகுது. In the daytime is almost as though no stars at all. பகலிலே பார்க்கும்போது நட்சத்திரங்கள் இல்லாதது போல நட்சத்திரங்கள் your love for Jesus must be so great. ஆகவே இயேசுவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பானது அவ்வளவு that பெரிதானது. compared to your love for Jesus, இயேசுவின் அன்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது your love for your parents and wife and children look like hatred. நீங்கள் உங்கள் தகப்பன் தாய் மனைவி பிள்ளையிடத்தில் வைத்திருக்கிற அன்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வெறுப்பை போல இருக்கிறது. You cut off that human attachment to them. மனுஷிக அந்த தொடர்பை நீங்கள் துண்டித்து விடுங்கள். And love them through the Lord. ஆண்டவர் மூலமாக அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். Then you will love them forever. அப்பொழுது நீங்கள் என்னைக்கும் நேசிப்பீர்கள். That's the meaning of that verse. அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். Anybody in your life is more important to you than Christ, you cannot be a disciple. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை காட்டிலும் வேறு எந்த ஒரு நபராவது முக்கியமானவராக இருந்தால் நீங்கள் இயேசுவின் சீஷராக இருக்க முடியாது. Second condition, verse 27. இரண்டாவது நிபந்தனை 27ஆம் வசனம். You got to take up your cross every day and die to yourself if you want to follow Jesus. நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மரிக்க வேண்டும். That means அந்த பொருள் என்னவென்றால் that if any situation your will crosses God's will, you choose God's will. எந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய சித்தமானது இயேசுவினுடைய சித்தத்துக்கு குறுக்கிட்டு நிற்குமானால் நீங்கள் தேவ சித்தத்தை தெரிந்து Your will goes for earthly things. உங்களுடைய சித்தமானது பூமிக்குரிய காரியங்களுக்காக கடந்து செல்கிறது. செல்கிறது. For heavenly things. தேவனுடைய சித்தமானது பரலோகத்தின் காரியங்களுக்காக வருகிறது. That's where the cross comes. இதுதான் சிலுவை. There you got to die. அங்கே நீங்கள் மரிக்க வேண்டும். So that you seek God's will. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை Die to yourself and its choices. நீங்கள் உங்கள் சுயத்துக்கும் அதை தேர்வு செய்கிற காரியங்களுக்கு மரித்து விடுங்கள். And you get God's will. அப்பொழுது தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். God's way. இதுதான் தேவனுடைய வழி. Of discipleship. சீஷத்துவத்தின் தேவனுடைய வழி. And the third condition, மூன்றாவது verse நிபந்தனை 33ஆம் வசனம், is that we are not attached to any of our possessions. நமக்கு உண்டானவைகளிலே ஒன்றிலேயும் நாம் ஈர்ப்பு காண்பிக்க கூடாது. We can have things, நாம் பொருள்களை வைத்திருக்கலாம், but we must not possess them. ஆனால் அவைகளை நாம் பந்தம் பாசம் பாராட்ட கூடாது. Abraham possessed Isaac till Isaac was like an idol to him. ஈசாக்கு தனக்கு ஒரு விக்கிரமாய் மாறும் வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கை அப்படியே கொண்டிருந்தான். God said kill him. ஆகவே அவனை கொன்றுவிடு என்று சொன்னார். And he said okay. சரி என்று சொன்னார். As he was going to kill him, அவன் கொல்ல போகும்போது ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். I didn't want you to kill him. அவனை கொல்ல நான் I wanted to test your love. உன்னுடைய அன்பை நான் சோதித்து பார்த்தேன் என்று சொன்னார். அவனை மீண்டும் எடுத்துக்கொண்டு from that day, அந்த நாளிலிருந்து Abraham had Isaac but he never possessed him. ஆபிரகாமை ஈசாக்கை வைத்திருந்தானே ஒழிய அவனை சொந்தம் பாராட்டிக் கொண்டிருக்கவில்லை. You can have a house, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கலாம், but you shouldn't possess it as if it's yours. அது உங்களுடைய சொந்த வீடு என்று சொல்லி அப்படி உரிமை பாராட்ட கூடாது. It's God's. அது தேவனுடையது என்று சொல்ல வேண்டும். You can have a car, scooter. உங்களுக்கு கார் இருக்கலாம், ஸ்கூட்டர் இருக்கலாம். It's not yours. அது உங்களுடையது அல்ல. It's God's. அது தேவனுடையது. If you want to be a disciple, நீங்கள் ஒரு சீஷனா இருக்க there வேண்டும். are very few people who are disciples. மிக சிலரே சீஷர்களாக இருக்கிறார்கள். But Jesus said we must go and make disciples. ஆனால் நாம போய் சீஷரை உண்டாக்க வேண்டும் என்று சொல்கிறார். To be just converted, மனம் திரும்பினால் மட்டும், to believe that Jesus died for your sins, இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்தால், and to ask him to forgive all your sins, எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுங்கள் that's just like laying a foundation. அது ஒரு அஸ்திபாரத்தை போடுவதை போல Hebrews 6 says the foundation is repentance, அஸ்திபாரம் என்பது மனம் திரும்புதல், faith, விசுவாசம், water baptism, ஞானஸ்நானம், baptism in the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகம், faith in the resurrection, உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை, eternal judgment, நித்திய நியாயத்தீர்ப்பு, all that is a foundation. எல்லாமே அஸ்திபாரம் தான். And if you don't build anything more,
இதை காட்டிலும் அதிகமாக நீங்க கட்டவில்லை என்றால் Jesus said here in verse 28. இயேசு 28ஆம் வசனத்தில் It's சொல்கிறார், like a man who wanted to build a tower. ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்தான். Verse 29, he laid a foundation and he didn't finish it. அஸ்திவாரம் போட்ட பிறகு அவன் முடிக்கவில்லை. So that's a fool. ஆகவே இது ஒரு He புத்திரமான says the காரியம். person who accepts Christ and doesn't become a disciple is like that. ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் சிஷ்யனாய் மாறவில்லை. அவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. He's got a foundation, but he hasn't completed the house. அவனுக்கு அஸ்திவாரம் இருக்கிறது, வீட்டை கட்டி முடிக்கவில்லை. How foolish many Christians are. அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி புத்தினராய் In இருக்கிறார்கள். earthly things, they'd never do that. பூமிக்குரிய விஷயத்தில் அப்படி செய்கிறது இல்லை. Nobody builds a foundation and without completing the house. யாருமே அஸ்திவாரத்தை மட்டும் கட்டிவிட்டு வீடு கட்டாமல் இருப்பதில்லை. But in spiritual things, so many people do it. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அநேகர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். The Lord wants disciples. இயேசுவுக்கு சீஷர்கள் The வேண்டும். disciples are the part of the army, it says in verse 31, who even if there are few, can fight the devil who's got many more agents. 31ஆம் வசனத்திலே இந்த சீஷர்கள் சேவர்களைப் போல இருக்கிறார்கள். ஒரு சில சேவர்கள் இருந்தாலே இந்த ராஜா வெற்றி கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். We don't have to ask for peace with the devil like it says in verse 32. 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல சாத்தானிடத்திலே சமாதானத்துக்கானவர்களை கேட்க But தேவையில்லை. if you're not a disciple, சீஷனா இல்லை என்றால் then you better ask the devil not to disturb you. பிசாசே என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று Have கேட்டுக்கொள்ளுங்கள். peace with him. என்னோடு சமாதானமாயிரு என்று But சொல்லுங்கள். Jesus has got disciples in the world today, ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இயேசுவுக்கு சீஷர்கள் இருக்கிறார்கள். and he wants you to be one of them. நீங்களும் அதிலே ஒருவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.